ஒரு பெரிய பொருளை உருவாக்குறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதை விட ரொம்ப கஷ்டம் அந்த பெரிய பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. இருந்தாலும் சில நேரம் அதை செஞ்சுதான் ஆகணும். அப்படி 400 டன் ஜெனரேட்டர், பிரம்மாண்டமான சுரங்க வாகனம், கப்பல், இந்த மாதிரி பெரிய பெரிய பொருளை இடம் மாத்தினதை பத்தியும் அதுக்கு பயன்படுத்தின ரொம்ப சக்தி வாய்ந்த வாகனங்களையும் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிருங்க. பெர்கின்ஸ் ரோட் ட்ரெயின். ரொம்ப பெரிய அளவில் இருக்க பெர்கின்ஸ் எஸ்டிஎல் கம்பெனியோட இந்த ட்ரக்கை பொதுவாக ரோட் ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது ட்ரெயின் மாதிரி நீளமாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது அந்த ட்ரக் ஒரு பெரிய ஜெனரேட்டரை எடுத்துகிட்டு போகிற காட்சி. கலிஃபோர்னியாவிலிருந்து எடுத்துகிட்டு வர்ற இந்த ஒரு ஜெனரேட்டரோட எடை 400 டன் இருக்குமா. இந்த அளவுக்கு அதிகமான லோடு இருந்தாலும் இந்த ஹெவி ட்ரக் 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா. ரோட் ட்ரெயினோட ட்ரெய்லர் ரொம்ப நீளமாக 300 அடி அளவில் இருக்கும். அதில் மொத்தமாக 192 வீல் இருக்குமா. அதில் ஒரே பெரிய பொருள் இல்லாமல் சின்ன சின்ன பொருளை கூட அதிகமான அளவில் ஒரே நேரத்தில் ஏற்றிட்டு போகலாம். அந்த அதிகமான பொருட்களை இழுத்துட்டு போக மேக்ஸ் டைட்டன் அப்படிங்கிற 600 ஹார்ஸ் பவர் சக்தி உள்ள ட்ரக் பயன்படுது. விண்மில் பிளேட். சில நேரம் கனம் கம்மியான பொருள் கூட அளவில் ரொம்ப பெருசாக இருக்கலாம். அப்படி இருக்க பொருளை இடம் மாத்துறதும் கஷ்டம். அதனால தான் முன்னாடியே பொருளோட அளவு, சாலையோட அளவு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அந்த பொருளை இடம் மாத்துற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஃபேமன்வில் கம்பெனியோட ஒரு நீளமான ட்ரக் காற்றாலையில் பொறுத்துற பெரிய ரெக்கையை எடுத்துக்கிட்டு போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்கையும் 120 அடி அளவுக்கு நீளமாக இருக்குமா. இது மற்ற சில பொருள் அளவுக்கு ரொம்ப அதிக எடை இல்லைன்னாலும் ரொம்ப நீளமாக இருக்கதால அதை சாலை வழியாக கொண்டு போகிறதுல நிறைய சவால் இருக்கு. ஆனால் அதையும் அதுக்கான ட்ரக் மூலமாக பல இடத்துல சாலை வழியாக தான் கொண்டு போகிறாங்க. மதுரை, தூத்துக்குடி பக்கம் இருக்க ஹைவேல கூட அடிக்கடி இந்த மாதிரி விண்மில் பிளேடை நீளமான ட்ரக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. மைனிங் ட்ரக். பொதுவாகவே சுரங்கத்தில் பயன்படுத்துகிற பல கருவிகள் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பெருசாக 363 டன் எடையோடு இருக்க மைனிங் ட்ரக்கை தான் இங்கே வேற ஒரு சக்தி வாய்ந்த ட்ரக்கை வச்சு சுரங்க பகுதிக்கு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ உங்களுக்கு பேசாம அந்த பெரிய ட்ரக்கையே ஓட்டிட்டு வரலாமே, எதுக்கு அதை இன்னொரு ட்ரக்ல ஏற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சந்தேகம் வரலாம். இதுக்கு ஒரே பதில் அந்த மைனிங் ட்ரக்கோட அதிக எடை. அந்த ட்ரக் அதுவாகவே ரோட்ல வந்தா அதோட 363 டன் எடையால ரோடு ரொம்ப மோசமா சேதமடையுமா. அதனால தான் அதோட எடையை அதிகமான இடத்துல பிரிச்சு விடுற மாதிரி இன்னொரு நீளமான ட்ரக்ல ஏற்றி அப்புறமா அதை சாலை வழியாவே சுரங்கம் இருக்க இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. கமாக் ஹெவி மெஷின். ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிற கருவிகள் சுமார் 900 டிகிரி சூட்டை தாங்குற அளவுக்கு பிரத்யேகமான கருவியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டீல் ஸ்லாப் டிரான்ஸ்போர்ட்டர் வகை கருவியை டிஐஐ குரூப்போட கமாக் அப்படிங்கிற கம்பெனியில் தயாரிச்சிருக்காங்க. இப்போ அதை வேற ஒரு ஸ்டீல் கம்பெனிக்கு கொண்டு போகணும். இந்த வேலையை டிஐஐ குரூப் ஸ்பெடிஷன் குப்லர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி உதவியோட செஞ்சிருக்கு. அதில் இன்டர்கேம்பி ட்ரெய்லர்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி வேலைக்காகவே தயாரித்த 2 பெரிய ட்ரக் ட்ரெய்லரை வச்சு தான் அந்த பெரிய எந்திரத்தை எடுத்துட்டு போனாங்க. அந்த பெரிய எந்திரத்தோட எடை 132 டன், நீளம் 71 மீட்டர், அகலம் 6.6 மீட்டர், கடைசியா உயரம் 5.4 மீட்டர். இந்த பெரிய ஸ்லாப் டிரான்ஸ்போர்ட்டரை கமாக் கம்பெனியிலிருந்து ட்ரக்ல ஏற்றி சாலை வழியாவே சுமார் 270 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஜெர்மனியோட ஹெயில்பிரான் நகரில் இருக்க கப்பல் துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. மேசிவ் டேங்க்ஸ். சில நேரம் எடையால வர்ற சிக்கலை விட அளவால தான் அதிக சிக்கல் வரும். அதுவே எடையும் அதிகம், அளவும் அதிகம் அப்படின்னா அது இன்னும் பல மடங்கு சவாலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் 2013 நடந்தது. ஃபெல்பர்மேயர் ஷிப்பிங் கம்பெனியோட டீம் ரொமேனியாவுக்கு 8 பெரிய ஸ்டீல் டேங்கை இடம் மாத்திர வேலைக்காக வந்தாங்க. அந்த ஒவ்வொரு டேங்கும் 245 டன் எடை உள்ளது. அந்த பெரிய டேங்கை தயாரிச்ச இடம் நகரத்தை விட்டு தூரமா இருந்ததாலையும் பெரிய சாலைகள்ல வாகன போக்குவரத்து அதிகமா இருந்ததாலையும் ஃபெல்பர்மேயர் கம்பெனியோட நிபுணர்கள் அந்த டேங்கை சின்ன சாலைகள் வழியாவே கொண்டு போலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி கிராமங்கள் வழியா போன சின்ன சாலையில மரம் செடி கொடிகளுக்கு நடுவுலையே பயணிச்சு அந்த பெரிய பெரிய டேங்கை கான்ஸ்டாண்டா போர்ட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த வேலைக்கு நடுவுல எந்த டேங்க்லையும் சின்ன கீறல் கூட விழலையாம். லிபர் T282C டம்ப் ட்ரக். லிபர் கம்பெனியோட T282C மாடல் ட்ரக் சுரங்க வேலைக்கு பயன்படுத்துற உலகத்திலேயே பெரிய டம்ப் ட்ரக்ல ஒன்று. காலியா இருக்க ஒரு T282C ட்ரக்கோட எடை கிட்டத்தட்ட 240 டன் இருக்குமா. இது சுமாரா 130 காரோட எடைக்கு சமமா இருக்கும். ஒரு சமயம் இந்த பெரிய ட்ரக்ல 5 ட்ரக்கை இடம் மாத்துற வேலையை நேஷனல் குரூப்போட ஷிப்பிங் கம்பெனி கிட்ட கொடுத்தாங்க. இந்த வேலைக்காக ஒவ்வொரு T282 ட்ரக்கையும் பெரிய கார்கோ ட்ரக்ல ஏத்தி எடுத்துட்டு போகும்போது அதோட சக்கரம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி முன்னாடியே அதோட எல்லா சக்கரத்தையும் தனியா பிரிச்சு வச்சுட்டு தான் ட்ரக்கோட ட்ரைலர்ல லோட் பண்ணி இருக்காங்க. அந்த ட்ரைலரை ஒரு ட்ரக்கால இழுக்க முடியாதுன்னு சொல்லி 2 பவர்ஃபுல் ட்ரக்கை வச்சு தான் இழுத்துட்டு போனாங்களாம். அப்போ பயணத்துல பாதுகாப்புக்கும் போக்குவரத்து நெரிசல் மாதிரியான விஷயத்தை சமாளிக்கவும் கூடவே போலீஸும் வந்திருக்காங்க. லக்ஸரி யாட். கார்கோ கம்பெனி பெரிய லோட ட்ரக்ல ஏத்தி ரோட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி லோடோட அளவு, அதை கொண்டு போற பாதை, இப்படி நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணி அப்புறமா தான் அந்த லோட ரோட்டுக்கு கொண்டு வருவாங்க. இதுக்கு நடுவுல தேவைப்பட்டா அரசு கிட்ட சில அனுமதியும் வாங்க வேண்டி இருக்கும். பல இடத்துல மற்ற வாகனங்களை நிறுத்த வேண்டிய தேவையும் வரும். அப்படிதான் ஒமேகா மோர்கன் ஷிப்பிங் கம்பெனி ஒரு பெரிய சொகுசு படகை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சாலை வழியாவே கொண்டு போயிருக்கு. அந்த படகோட எடை 400 டன்னா. ஆனாலும் ஒமேகா மோர்கனோட நிபுணர்கள் எல்லா விஷயத்தையும் நல்லா பரிசோதிச்சு தேவையான எல்லா முன்னேற்பாட்டையும் செஞ்சுதான் அந்த படகை ட்ரக்ல ஏத்தி கொண்டு போயிருக்காங்க. எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நடந்ததால அந்த படகு சேர வேண்டிய இடத்துக்கு நல்ல விதமா வந்து சேர்ந்திருக்கு. ஷிப் ஆன் ரோட். பொதுவா ஒரு கப்பலை கட்டி முடிக்க பல கோடி ரூபாய் செலவாகும். அப்படிப்பட்ட ஒரு கப்பலை சாலை வழியா இடம் மாத்தி கொண்டு போய் குப்லர் நிறுவனம் ஒரு சாதனையை பதிவு பண்ணியிருக்கு. ஆனா கப்பல் ரொம்ப பெருசா அதிக எடையோட இருக்கும். அதனால அதை முழுசா தூக்கி லோட் பண்றது கஷ்டம்னு சொல்லி அந்த கப்பலை சில தனித்தனி அடுக்கா பிரிச்சு அப்புறமா தான் அதை ட்ரக்கோட ட்ரைலர்ல லோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடியே பல நாளா நடந்த பலவிதமான சிமுலேஷன் மூலமா அந்த கப்பலை எந்த வழியில எந்த மாதிரி வேகத்துல கொண்டு போலாம் அப்படிங்கிற விஷயங்களை முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறமா அதை சரியா ட்ரக்ல ஏத்தி கப்பல் பாகத்தை எந்த சேதமும் இல்லாம அது சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டாங்க. இந்த இடமாற்றம் 2017ஆம் ஆண்டு ஜெர்மனியில நடந்திருக்கு. கேட்டர்பில்லர் வாட்டர் டேங்க். இப்போ வர்றது கேட்டர்பில்லர் கம்பெனியோட பெரிய வாட்டர் டேங்க் வகை ட்ரக்கை இடம் மாத்தின வேலை. இதை செஞ்சது நேஷனல் குரூப்போட NHH ஹாலிங் நிறுவனம். கேட் 785D அப்படிங்கிற இந்த வாட்டர் டேங்க் அளவுல ரொம்ப பெருசு, அதோட எடையும் அதிகம். பொதுவா இந்த மாதிரி கனமான பெரிய பொருளை சாலை வழியா கொண்டு போக அரசு கிட்ட அனுமதி வாங்க வேண்டி இருக்கும். ஏன்னா அதோட அதிக எடை சாலையை சேதப்படுத்தலாம். அது கூடவே போக்குவரத்து நெரிசல் மாதிரி மற்ற சில பிரச்சனையும் ஏற்படலாம். அதனாலதான் ஆஸ்திரேலியாவில் இந்த வாட்டர் டேங்கை சாலை வழியா பில்பரா பகுதிக்கு இடம் மாத்தும் போது முன்னாடியே அது போற சாலையோட சம்பந்தப்பட்ட உள்ளூர் அரசு கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி இந்த நேரத்துல பெருசா வாகனங்கள் வராது, அதனால அந்த நேரத்துல போலான்னு அனுமதி கொடுத்தாங்களாம். அதன்படி கேட் 785D வாட்டர் டேங்க் வாகனத்தை 2 பகுதியா பிரிச்சு கொண்டு போயிருக்காங்க. ஹியூஜ் கண்டெய்னர். கொண்டு போக வேண்டிய பொருளோட அளவு ரொம்ப பெருசா இருக்கும் போது அதை முடிஞ்ச வரைக்கும் கம்மியான உயரத்துல தரைக்கு பக்கத்துல வச்சுதான் கொண்டு போகணும். அப்போதான் அது நிலையா கீழே விழாம இருக்கும். அப்படிதான் இங்கேயும் சுமார் 124 டன் எடையில ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரியான அமைப்பை இடம் மாத்துறாங்க. அதோட அளவு 12 மீட்டர் அகலமும் 25 மீட்டர் நீளமும் இருக்கு. அந்த பெரிய அமைப்பை ஒரு நீளமான ட்ரைலர்ல கம்மியான உயரத்துல இருக்க மாதிரி ஏத்தி சாலை வழியாவே கொண்டு வந்து அதை எங்க இறக்கி வைக்கணுமோ அங்க கொண்டு வந்து பாதுகாப்பா வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்ததுல
ரொம்ப சிறப்பான இடமாற்றம் அப்படின்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.